ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாதத்துக்கு சாம்பார், முருங்கைக்காய் தொக்கு செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி முருங்கைக்காய் தொக்கு நம்ம எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீல வாக்கில் முருங்கைக்காயை கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கடாயை காஞ்சிடுச்சு. வாங்க, கடாயில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு காயட்டும். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம கடுகை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போங்க. நல்லா வதங்கிடுச்சு. வாங்க, இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம். அது கூட மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. கூட கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், குழம்புக்கு தேவையான அளவு. போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரட்டோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை கூட சேர்த்துப்போம். முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா திரட்டி விடுவாங்க. நல்லா திரட்டி விட்டுட்டு பாருங்கள், இப்போ இந்த நேரத்தில் காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோங்க. நல்லா கிளறி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிடுங்க. கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் வேகிறதுக்கான தண்ணி மட்டும் போதும். நல்லா காயை வேகட்டுங்க. நல்லா காய் வெந்து நல்லா வெடித்து வந்துருக்கணுங்க. இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிக்கட்டும் ஒரு 30 நிமிஷம். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வெந்து காயெல்லாம் நல்லா வெடிச்சிருக்குங்க. வெடிப்பாக இருக்குங்க. இந்த டைமில் வாங்க, காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வாங்க, பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா தொக்குக்கான இது பதம் வந்துடுச்சு. நல்லா கலரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்ததுன்னா மல்லி இலை போட்டுக்குங்க. முருங்கைக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.